வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த நாளில் இன்று என்ற தலைப்பிலே கடந்த காலங்களில் இதே நாளில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன என்று ஆசை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று ஆகஸ்ட் 11. புகழ்பெற்ற அமெரிக்க பகுத்தறிவு பேச்சாளர், சிந்தனையாளர், வழக்கறிஞர் ராபர்ட் கிரீன் இங்கர்சால் என்கிற திரு இங்கர்சால் அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1833. மூட நம்பிக்கைகள் மற்றும் மதப்பிடிப்புகளுக்கு எதிராக தனது சொற்பொழிவில் மூலம் குரல் கொடுத்தவர் இவர். இவரது கம்பீரமான பேச்சு திறமையால் த கிரேட் அக்னஸ்டிக் என்று அழைக்கப்பட்டார். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மிக இளம் வயது தியாகியில் ஒருவரான தேச விடுதலைக்காக தனது 18 வயதிலேயே தூக்கிலிடப்பட்ட திரு குதிராம் போஸ் அவர்களின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1908. அரவிந்த கோஷ் மற்றும் சகோதரி நிவேதிதை தேவி ஆகியோரின் வீர உரைகள் இவருக்குள் நாட்டுப்பற்றை வளர்த்தன. 1905 வங்க பிரிவினையின் போது ஆங்கிலேய அரசுக்கு எதிரான சுதேசி இயக்கத்தில் தீவிரமாய் பங்கேற்றார். தனது 15வது வயதிலேயே ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்ததற்காக முதன்முறையாக கைது செய்யப்பட்டார். அனுசீலன் சமிதி என்ற புரட்சி அமைப்பில் இணைந்தார். தனது 18வது வயதில் ஆங்கிலேயருக்கு எதிரான குண்டுவீச்சு தாக்குதலில் ஈடுபட்டு முசாஃபூர் சிறையில் 1908 ஆண்டு ஆகஸ்ட் 11 அன்று கையில் பகவத்கீதையுடனும் வாயில் வந்தே மாதரம் முழக்கத்துடனும் தூக்கிலிடப்பட்டார். மிகச்சிறந்த வீணை வித்வான்களில் ஒருவரான மைசூர் வி துரைசாமி ஐயங்கார் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1920. மனித குரல்களின் நயங்களை வீணையில் கொண்டு வரும் காயகி பாணியை கையாண்டவர். தனது 16வது வயதிலேயே மைசூர் அரசவையின் ஆஸ்தான இளைய வித்வானாக நியமிக்கப்பட்டார். இவர் பத்மபூஷன், சங்கீத கலாநிதி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் பாரத ஹாக்கி அணி அமெரிக்க அணியை 24-1 என்ற கோல் கணக்கில் வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றிய நாள் இன்று. ஆண்டு 1932. சர்வதேச ஹாக்கியில் இதுவே அதிக கோல் வித்தியாசம் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சிடமிருந்து வட ஆப்பிரிக்க நாடான சாட் நாடு முழு விடுதலை பெற்ற தினம் இன்று. ஆண்டு 1960. மஞ்சள் காய்ச்சலுக்கு தடுப்பூசி கண்டுபிடித்த டாக்டர் மக்ஸ் டீலர் அவர்களின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1972. இந்த தடுப்பூசி கண்டுபிடிப்புக்காக 1951 ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது. மறைமுக காங்கிரஸ் வானொலி நிலையத்தை வெள்ளையனே வெளியேறு இயக்க காலத்தில் இயக்கி தேச தலைவர்களின் பேச்சுக்களை அதில் ஒளிபரப்பிய சுதந்திர போராட்ட வீராங்கனை உஷா மேத்தா அவர்களின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2000. இவர் பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.